நாடாளுமன்றத்தில் பெண் உறுப்பினர்கள் அணியும் உடைகள் அநாகரிகமாக இருப்பதாக பெரிக்காத்தானின் உலு திரங்கானு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ரோசோல் வாஹிட் தெரிவித்திருக்கும் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் துறையின் சட்ட நிறுவன சீர்திருத்த அமைச்சரும் பெங்காராங் சட்டமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ அசாலினா உஸ்மான் சைட் கழுத்தை மூடியபடியான சட்டையை அணியவில்லை என்பதால் அவர் நாடாளுமன்றத்தின் விதி 41 மீறி இருப்பதாக டத்தோ ரோசோல் வாஹிட் தெரிவித்தார். அப்போது நாடாளுமன்ற துணை சபாநாயகர் அலைஸ் லாவ் கியூங் யங் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உடையில் எந்த ஓர் அநாகரிகமும் இல்லை என்று சுட்டிக்காட்டினார். டத்தோ ரோசோல் வாஹிட்டுக்கு தாம் அணிந்திருக்கும் உடையின் மீதான கவனம் தமது உரையிலும் இருக்க வேண்டும் என்று டத்தஸ்ரீ அசாலினா உஸ்மான் சைட் வலியுறுத்தினார். தாம் அணிந்திருக்கும் ஆடையில் காலர் இருப்பதை டத்தோ ரோசோல் வாஹிட் கவனிக்கவில்லை. அடுத்த முறை நன்றாக காண்பிக்கிறேன் என்று டத்தோ ரோசோல் வாஹிட்டை கவலையடைய வேண்டாம் என்றும் டத்தோஸ்ரீ அசாலினா உஸ்மான் சைட் பெரிக்காத்தான் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பதிலளித்தார். சர்ச்சைக்குரிய நகர்ப்புற புதுப்பித்தல் மசோதா 2025 மீதான விவாதங்கள் அக்டோபர் மாதத்தில் கூடும் அடுத்த மக்களவை கூட்டத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் மற்றும் பரிசான் நேஷனல் மற்றும் 7 PKR எம்பிக்கள் உட்பட அரசாங்க குழுவில் உள்ள சிலரிடம் இருந்து மசோதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இன்று முன்னதாக கூட்டணியின் 30 எம்பிக்கள் மசோதாவை தாமதப்படுத்தி பங்குதாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அனுமதிக்க மறுபரிசீலனை செய்ய விரும்புவதாக பரிசான் துணைத் தலைவர் முகமது ஹசான் தெரிவித்தார். நேற்று மசோதாவின் 2வது வாசிப்பு இன்று நடைபெறும் என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கூர்மிங் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 17 வயது நஸ்மி ஐசாத் நருல் அஸ்வானை கொலை செய்ததற்காக லகாடத்து தொழில் கல்லூரியைச் சேர்ந்த 20 வயது மாணவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 12 பிரம்படிகள் விதித்து தாவா உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. மார்ச் 2024 கல்லூரியில் நஸ்மியை கொலை செய்த வழக்கில் முன்னாள் மாணவர் கடந்த வாரம் 12 பேருடன் சேர்ந்து குற்றவாளியாக கண்டறியப்பட்டார். சபா ஆளுநரின் விருப்பப்படி இன்னும் சிறார்களாக இருக்கும் மீதமுள்ள 12 பேரை காவலில் வைக்க நீதிபதி டங்கன் சிகோடோல் உத்தரவிட்டதாக பிரிதா ஹரியான் தெரிவித்துள்ளது. கொலை குற்றச்சாட்டில் 13 பேரும் கூட்டாக குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அரசு தரப்பு தனது வழக்கை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளதாக கூறியது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ சான்றுகள் காயங்கள் மரணத்திற்கு காரணமாக அமைந்தன என்பதை காட்டுவதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார். பாதிக்கப்பட்டவரால் 13 வயதினர் தூண்டிவிடப்பட்டனர் என்ற வாதம் போதுமானதாக இல்லை என்றும், ஏனெனில் அவர்களின் தாக்குதல் தன்னிச்சையான எதிர்வினை அல்ல, மாறாக நீண்ட காலமாக மீண்டும் மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்றும் அவர் கூறினார். மார்ச் 21ஆம் தேதி இரவு 9 மணி முதல் மார்ச் 22ஆம் தேதி காலை 7:35 மணி வரை கல்லூரியில் உள்ள ஒரு விடுதி அறையில் நஸ்மியை கூட்டாக கொலை செய்ததாக 13 பேர் மீதும் ஏப்ரல் 2024 குற்றம் சாட்டப்பட்டது. போர்டிக்சன் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தஸ்ரீ அமினுடின் ஹாரூனை நாடாளுமன்ற தேர்வுக்குழுவின் உறுப்பினராக நியமிப்பது தொடர்பான தீர்மானத்தை மக்களவை இன்று நிறைவேற்றியது. நிலை அமைப்பு 76 படி பிரதமர் துறையின் துணை அமைச்சர் குலசேகரன் முன்வைத்த இந்த தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளுடன் அங்கீகரிக்கப்பட்டது. பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் டத்தஸ்ரீ ரபிசி ரம்லிக்கு பதிலாக அமீனுடின் நியமிக்கப்பட்டுள்ளார். துணை பிரதமர் டத்தஸ்ரீ ஃபடிலா யூசுப், போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக், பிரதமர் துறை அமைச்சர் டத்தஸ்ரீ அசாலினா உஸ்மான் சைட், டத்தஸ்ரீ தக்வீன் ஹசான் ஆகியோரும் இக்குழுவில் உள்ளனர். 68வது தேசிய தின கொண்டாட்டங்களுடன் இணைந்து நாடு முழுவதும் மொத்தம் 626 கைதிகள் நிபந்தனைகளின் பேரில் விடுவிக்கப்படுவார்கள் என்று மலேசிய சிறைத்துறை துணை ஆணையர் அமாட் ஃபவுட்சி அவாங் தெரிவித்துள்ளார். கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் இந்த விடுதலை சிறைச்சாலை ஆணையரின் கீழ் ஒரு சிறப்பு குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது என்றும், இன்று சம்பந்தப்பட்டவர்களில் காஜாங் சிறை வளாகத்தைச் சேர்ந்த 77 கைதிகள் உள்ளனர் என்றும் அவர் கூறினார். உண்மையிலேயே தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுகிறது. குறைந்தபட்ச தண்டனை அனுபவித்தல், நல்ல ஒழுக்காற்று பதிவுகள் மற்றும் உளவியல் மதிப்பீடுகளில் தேர்ச்சி பெறுதல் உள்ளிட்ட கடுமையான அளவுகோல்களின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறது என்று இன்று நடைபெற்ற உரிமம் பெற்ற கைதிகள் விடுதலை திட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
சமூகத்தில் மீண்டும் ஒன்றிணைவதற்கான இரண்டாவது வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குவதோடு மட்டுமல்லாமல், சிறை மேலாண்மை செலவுகளையும் இது குறைக்கிறது என்று அவர் கூறினார். 2024ஆம் ஆண்டில் இத்திட்டத்தின் மூலம் சிறைத்துறை 29 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை சேமித்துள்ளது. ஜூலை மாதம் மட்டும் 18.1 மில்லியனை எட்டியுள்ளது என்று அவர் கூறினார். கடந்த ஜூலை மாதம் வரை 13,844 கைதிகள் உரிமத்தின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 23,000க்கும் மேற்பட்டோர் உரிமம், பரோல் அல்லது கட்டாய வருகை ஆணை மூலம் ஒட்டுமொத்தமாக விடுவிக்கப்பட்டனர். கடந்த மே மாதம் வட மலேசிய பல்கலைக்கழக விரிவுரையாளருக்கு எதிரான அவதூறு வழக்கில் வெற்றி பெற்ற சிகாம்பூட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹன்னா இயோவுக்கு 4 லட்சம் ரிங்கிட் இழப்பீடு வழங்குமாறு டாக்டர் கமாருல் ஜமான் யூசுஃபுக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இழப்பீட்டு தொகையை நிறுத்தி வைப்பதற்கான சிறப்பு சூழ்நிலைகள் எதுவும் இல்லை என்று கண்டறிந்து இழப்பீட்டு தொகையை நிறுத்தி வைக்க கோரிய கமாருல் ஜமானின் விண்ணப்பத்தை நிராகரித்த நீதித்துறை ஆணையர் அவிந்தர் சிங் கில்லின் முடிவை தொடர்ந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய தீர்ப்பின் மூலம் கமருல் ஜமான் இழப்பீடு செலுத்த வேண்டும் என்று ஹன்னாவின் வழக்கறிஞர் சங்கீத் கவுர் தியோ செய்தியாளர்களிடம் கூறினார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கும் ஹன்னா, கமாருல் இழப்பீடுகளை தீர்க்க தவறியதால் அவருக்கு எதிராக திவால் நிலை அறிவிப்பை தாக்கல் செய்தார். மே 30ஆம் தேதி நீதிபதி டத்தோ அலிசா சுலைமான் 8 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதிவாதி அளித்த அறிக்கைகள் தொடர்பாக ஹன்னாவின் அவதூறு வழக்கை உறுதி செய்த பின்னர் கமாருல் ஜமான் ஹன்னாவுக்கு 4 லட்சம் ரிங்கிட் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார். 2022ஆம் ஆண்டு ஹன்னா மற்றவர்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றும் திட்டத்தை கொண்டிருந்தார் என்றும், மதத்தை மேம்படுத்த தனது அரசியல் தளத்தை பயன்படுத்தினார் என்றும் குற்றம் சாட்டி 2017ஆம் ஆண்டு மே 10 மற்றும் 17ஆம் தேதிகளுக்கு இடையில் கமருல் ஜமான் எழுதிய 2 முகநூல் பதிவுகளில் குற்றம் சாட்டினார். ஹன்னாவின் சுயசரிதையான பிகமிங் ஹன்னா எ பர்சனல் ஜர்னியை மலேசியாவை ஒரு கிறிஸ்தவ தேசமாக மாற்றும் நோக்கத்துடன் இருந்ததாக கூறி கமருல் ஜமான் மேற்கோள் காட்டினார். இது தொடர்பாக ஹன்னா இயோ அவதூறு வழக்கை தொடர்ந்தார். இம்மாதம் 25ஆம் தேதி காசாவின் கான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனை மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு மலேசியா தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இந்த தாக்குதலில் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உட்பட குறைந்தது 20 பேர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் காயமடைந்தனர். இஸ்ரேலின் இச்செயலுக்கு மலேசியா தனது கடுமையான எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. மேலும் இந்த தாக்குதல் மூலம் 4வது ஜெனீவா மாநாடு மற்றும் மருத்துவமனைகள், ஊடகங்கள் மீதான தாக்குதல்களை தடை செய்யும் அனைத்துலக மனிதாபிமான சட்டம் உள்ளிட்ட அனைத்து சட்டங்களையும் அப்பட்டமாக மீறியிருப்பதால் இது போர்க்குற்றம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டின் இத்தகைய அட்டூழியங்களை தடுத்து நிறுத்தவும், பேரழிவுகளுக்கு முழுமையாக பொறுப்பேற்கப்படுவதை உறுதி செய்யவும் அனைத்துலக சமூகம், குறிப்பாக ஐநா பாதுகாப்பு மன்றம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலேசியா வலியுறுத்தியுள்ளது. 1967ஆம் ஆண்டுக்கு முந்தைய எல்லைகளின் அடிப்படையில் கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன அரசை நிறுவ வேண்டும் என்று மலேசியா அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் கடுமையான புதிய நடவடிக்கைகளின் கீழ் சிங்கப்பூரில் வேப்பிங் பயன்படுத்துகிறவர்கள் பிடிபட்டால் மலேசியர்களும் பிற வெளிநாட்டினரும் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும், நிரந்தர நுழைவு தடைகளை எதிர்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகரெட்டுகளை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட வெளிநாட்டினரின் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்றும், மீண்டும் மீண்டும் குற்றம் புரிகிறவர்கள் கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்வார்கள் என்றும் அந்நாட்டு சுகாதார அமைச்சு மற்றும் உள்துறை அமைச்சு எச்சரித்துள்ளது. மீண்டும் இத்தகைய குற்றம் செய்யும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாஸ் வைத்திருப்பவர்கள் 3வது குற்றத்தின் போது அவர்களின் பாஸ்கள் ரத்து செய்யப்படும் என்பதோடு அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும், மேலும் எதிர்காலத்தில் நுழைவதற்கு தடை விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த சாதனங்களை வைத்திருந்தாலோ அல்லது சோதனையில் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டாலோ வெளிநாட்டினர் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் நிரந்தர தடையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாங்கி விமான நிலையத்தில் வரும் பயணிகளுக்காக வேப் அகற்றும் தொட்டிகள் நிறுவப்படும் என்றும் பயணிகள் தங்கள் சாதனங்களை ஒப்படைக்க வலியுறுத்தும் புதிய ஆலோசனைகளும் இருக்கும் என்றும் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சர் ஓங் ஏ ஹூங் கூறினார். 18 வயதுக்குட்பட்ட முதல் முறை குற்றவாளிகளுக்கு மலேசிய ரிங்கிட்டிற்கு 1750 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும். அதே நேரத்தில் பெரியவர்களுக்கு 2450 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும். இளம் குற்றவாளிகளுக்கு அல்லது முதல் முறை குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்தும் குற்றவாளிகள் வெளியேற்றப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் கே சண்முகம் உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.